இது பார்க்க ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரியே இருக்குது. இது எஸ்டி கார்டு போட்டு நார்மல் ஸ்பீக்கராவும் யூஸ் பண்ணலாம் போல. இந்த கேமராவை நம்ம வெப் கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் சாமி. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. நீ அப்படி வரியா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு வந்துருங்க. இந்த கடையில வாட்ச், போன், டேப்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. நம்ம வாட்ச் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரியே இருந்துச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே வந்து ஒர்க் ஆகாது, சார்ஜ் இருக்காது அப்படின்னு நினைச்சு எடுத்தேன். கடைசியில பார்த்தா எல்லாமே ஒர்க் ஆகுது, நல்லாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதுல 7 ஸ்ட்ராப்பும் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் வந்து 1000 ரூபாய் கிட்ட சொல்றாங்க. நம்ம முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம். இந்த கடையில போனும் டேபும் வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம கையில இருக்கிறது லெனோவோல 7 இன்ச்ல 3G டேப். எல்லா டேப் மேலேயுமே ஒரு கவர் சுத்தி இருந்தனால நான் கூட டேமேஜ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க அது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக போட்டிருக்காங்க போல. மற்றபடி டேப் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த டேப் எல்லாமே வந்து 2500 to 3000 சொல்றாங்க. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களுக்காக தான் வாங்க வராங்க. இந்த கடையில மொபைல் சார்ஜர், பேட்டரி, அப்புறம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே புதுசா இருந்துச்சு. இந்த டார்ச் லைட் எவ்வளவுன்னு தான் கேட்டேன். அதுக்கு அந்த கிளியர் எல்லாத்தையும் வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த லைட்டை ஒயிட் ஏரியா கவர் பண்றதுக்கும் சிங்கிள் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஏன்னா ஃப்ரண்ட்ல ஒரு லென்ஸ் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்றதை வச்சு நம்ம எல்லாமே மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல எமர்ஜென்சி லைட் இருக்கு. நைட் நம்ம புக் படிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டைப் சி போர்ட்டோட வருது. இது ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 3 மணி நேரம் நிக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ட்ரக்கிங் போறவங்களுக்கு செம்மையா யூஸ் ஆகும். இதோட பிரைஸ் 350 ரூபா சொல்லி 300 ரூபா ஃபைனல் பண்றாங்க. இதை வாங்கணுமா வேணாமா கீழே கமெண்ட்ல போடுங்க. நம்ம வாங்கி இது எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஓகே. உங்க கண்ணை உறுத்துறது இந்த எஃப்எம் ரேடியா தான். அதனால நம்ம அதை வாங்கி ஆன் பண்ணியும் பார்த்தோம். இது எஃப்எம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு, ப்ளூடூத்லாம் போட்டு நார்மல் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம் போல. இது ரீசார்ஜபிள் தான். இதோட பிரைஸ் வந்து 500 ரூபா சொல்றாங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பேசி ரேட்டை குறைச்சு வாங்கிக்கலாம். இதுதான் நமக்கு என்னன்னே தெரியல. ஏன்னா பாக்குறதுக்கு போன் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஆனா பின்னாடி ஏதோ வயர் எல்லாம் நிறைய இருந்துச்சு. இது என்ன நம்ம கூகுள்ல கடை கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இந்த டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே போல. இதெல்லாம் கார்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வந்துட்டு ஓலா ஓடுது. ஆனா இதை எப்படி செக் பண்ணி வாங்கிட்டு போவாங்க என்னதுன்னு ஒண்ணுமே தெரியல. அது மட்டும் இல்லாம இதுல எஸ்டி கார்டு, சிம்மும் போடுற மாதிரி போர்ட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் தான் பென்கியூ பிராண்ட்ல இருந்து குட்டி கேமரா ஒன்று பார்த்தோம். நமக்கே ஒரு டவுட் ஆகி போச்சு, இது பென்கியூல இருந்து கேமராவா அப்படின்னு. எப்ப லான்ச் ஆச்சு, என்ன பிரைஸ் அப்படின்னு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்படின்னா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை இந்த கேமராக்கு. இந்த கேமராவோட மாடல் பென்கியூல DC3410. இந்த கேமரா வச்சு நம்ம போட்டோ வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி வெப்கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல. கடையில ஏகப்பட்ட வாட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா பிராண்ட்லயுமே வாட்ச் இருக்குது. சின்னதா ஒரு திருத்தம், எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி. நம்ம டச் பண்ணி பார்க்கற வரைக்கும் அது டூப்ளிகேட்னு தெரியல. ஏப்ரல் ஃபூல். பாக்குறதுக்கு எல்லாமே ஒரிஜினல் பிராண்ட் மாதிரி நல்லா லுக்கா தான் இருக்குது. அதனால நீங்க வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இதை வாங்கலாம். பிரைஸ் எல்லாமே வந்துட்டு 200, 250 அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எல்லாமே ஒர்க் ஆகவும் செய்யுது. அப்புறம் தான் இந்த சேர் கடையை பார்த்தோம். இங்க 2 சேர் 550 ரூபா சொல்லியிருந்தாங்க. குவாலிட்டி செக் பண்றதுக்கு நம்ம நண்பரை உட்கார வச்சு பார்த்தாச்சு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டு கம்மியா இருந்தாலும் நம்ம அண்ணாத்த வாங்கிட்டு வர சொல்லிட்டாப்ல. டேய், அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. சரின்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்டா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி போனது தப்பா போச்சு. அந்த எல்லா சேருமே வித்துருச்சு. ஆமா, என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல. அப்படியே நடந்து நம்ம அடுத்த கடைக்கு போகும்போது அந்த பியானோ கீபோர்டை பார்த்தோம். இவ்வளவு பெரிய கீபோர்டு நான் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அதுல இருக்கிற ஒவ்வொரு கீயை பிரஸ் பண்ணி பார்க்கும்போதும் அவ்வளோ ஸ்மூத்தா இருந்துச்சு. இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. நானும் நண்பரும் கடைக்கார அண்ணன் வர்ற வரைக்கும் பிரஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். இந்த கடையில ஆபீஸ்ல யூஸ் பண்ற ஹைட்ராலிக் சேர் எல்லாமே 1300 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப் டவுன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சேர் எல்லாமே வந்துட்டு 1300 ரூபாய்க்கும், ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற சேர் எல்லாமே வந்துட்டு 1600 ரூபாய்க்கும். ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேருக்கான ரேட் வந்து ஒவ்வொரு இதுவும் மாறிக்கிட்டே இருக்குது. குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி ரேட் பேசி வாங்கிக்கலாம். இதுதான் எங்களால நம்ப முடியவே இல்லை. இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த டேபிள் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. மேல இருக்க எக்ஸ்ட்ரா போர்டு மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. அதை நம்ம ஒரு 2 ஆணி வச்சு அடிச்சோம் அப்படின்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த டேபிள்ல இருக்க டிராயர்ல எந்த ஒரு டேமேஜும் இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா ஓபன் ஆகுது. இதுக்கு எக்ஸ்ட்ரா கீ வேற கொடுக்குறாங்க. பிரைஸ் வந்து 2000 to 2500 குள்ள சொல்றாங்க. இதை நம்ம வாங்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆட்டோ மோதி தான் கொண்டு போகணும். ஏன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்குது இது. நெக்ஸ்ட் இந்த கடையில நிறைய லேப்டாப் வச்சிருந்தாங்க. இதுல லெனோவோ லேப்டாப் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு. Windows 8ல பிரைஸ் வந்து 3500 ரூபாய் கிட்ட சொல்றாங்க. நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த கடையில பிலிப்ஸ் ஸ்பீக்கர் எல்லாமே வந்துட்டு 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி 50 ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க. இருக்கிற எல்லா ஸ்பீக்கரும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம கண்ணில் சோனி ஸ்பீக்கர் மாட்டுச்சு. ஸ்பீக்கர் எடுத்து டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். எந்த டேமேஜும் இல்ல, ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஒர்க் ஆகலாட்டி நம்ம அண்ணா தேரை கொடுத்து ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம். அப்ப நண்பர்களே, இதே மாதிரி ரேட்டு கம்மி ஏகப்பட்ட பொருள் இருக்குது இங்க. அதனால மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டா நிறைய பொருள் பார்ப்போம். Several days later. நண்பர்களே, வாங்கிட்டு வரும்போது பின்ன பார்க்க மறந்துட்டேன். இதை எப்படி செக் பண்றதுனே தெரியல.